நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இஸ்ராயல் மக்கள் போர் புரிந்து கொண்டிருந்த போது மோசே ஆண்டவரிடத்திலே ஓடி வந்து ஒரு குன்றின் மீது நின்று கொண்டு தன் கரங்களை விரித்து உம்மை நோக்கி மன்றாடி வேண்டி ஜெபித்தாரே. இக்கட்டான சூழ்நிலையில் சாலமோன் அரசர் பலிபீடத்திற்கு ஓடி வந்து முழந்தாளிட்டு தன் இரு கரங்களையும் விரித்து உம்மை நோக்கி மன்றாடினாரே. பவுலும் சீலாவும் சிறையிலே வாடிய போது அந்த உட்சிறையில் இருந்து கொண்டு உம்மை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்தினார்களே. ஆண்டவரே, மோசேவின் ஆராதனையோடு சாலமோன் அரசருடைய துதிகளோடு பவுலும் சீலாவும் பெற்றிருந்த நம்பிக்கை துணிவின் ஆராதனையோடு இன்று நாங்களும் கூட முழுமனதோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். தெய்வமே, உம்மை நோக்கி கரங்களை உயர்த்துகிறவர்களை ஒருபோதும் நீர் தாழ்ந்து போக விடமாட்டீர், வீழ்ந்து விட விடமாட்டீர், கை நெகிழ்ந்து விடமாட்டீர். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து உயர்த்துபவரே, எங்களை வல்லமையாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புபவரே, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஆராதனை செய்கின்றோம். எங்கள் முழு மனதோடு ஆராதனை செய்கிறோம், எங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம், எங்கள் முழு இதயத்தோடு உம்மை ஆராதனை செய்கிறோம், எங்கள் முழு ஆற்றலோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தெய்வம் அப்பா. ஆமென். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 36 முதல் 37 முடிய. கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு,
நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற ஜெபிக்கிற நேரம் இது. அவருடைய இரக்கம் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற தருணம் இது. அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ நமக்கு அழைப்பு தருகின்ற தருணம் இது. எனவே இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் ஒளி நானே என்றவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நல்ல ஆயன் நானே என்றவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்றவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 12 சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நானே உண்மையான திராட்சை செடி என்றவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள் என்று சொன்ன இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் ஒளியின் மீது வெற்றி கொண்டு இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று சொன்ன இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகனிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று சொன்ன இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எவராவது தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும் என்று சொன்ன இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும். இயேசுவே எங்கள் மீது இரக்கம் காட்டியருளும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இரக்கம் ஆண்டவருக்குரியது, ஆண்டவரிடமிருந்து வருவது. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதே இறை சித்தமாய் இந்த நாளில் நமக்கு இந்த தேவ நற்கருணையின் பிரசன்னத்திலிருந்து வெளிப்படுகிறது. நாள்பட கோபகுணமும் வெறித்தனமும் ஆணவமும் அகங்காரமும் நான் என்கிற மமதையும் செருக்கும் நம்மிடத்தில் மிகுந்து கொண்டே போகிறது. இரக்கமோ கனிவோ பொறுமையோ தாழ்ச்சியோ மன்னிப்போ நம்மிடத்தில் இருப்பதில்லை. ஏனென்றால் நாம் எல்லோரும் இன்றைக்கு நன்றாக படித்து விட்டிருக்கிறோம், பதவியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது. அதனால் அதனோடு சேர்த்து நம்மிடத்தில்
இந்த ஆணவமும் அகங்காரமும் திமிர்த்தனமும் ஈகோவும் வந்து விட்டிருக்கிறது. என் அன்பிற்கு பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் அடுத்தவர்களோடு மனஸ்தாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்தவர்களோடு பேசாமல் இருக்கிறோம், அடுத்தவர்கள் மீது கோப உணர்வோடு இருக்கிறோம், அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறோம், அடுத்தவர்களை பொறாமை கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் மன்னிக்கின்ற மனம் இல்லாத போது, நம்மிடத்தில் இரக்க குணமும் கனிவான உள்ளமும் இல்லாத போது, இப்படிப்பட்ட தீய குணம் வந்து நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. அந்த தீய குணம் நம்மை ஆட்டி படைக்கிறது. அது நம்மை பலவீனர்களாக மாற்றுகிறது. இயேசுவின் குணம் என்ன? இயேசுவின் குணம் இரக்க குணம், இயேசுவின் குணம் மன்னிக்கும் குணம், இயேசுவின் குணம் அன்பு காட்டும் குணம். நாம் நம் உடன் பிறந்திருக்கிற சகோதரிக்கோ சகோதரனுக்கோ இரக்கம் காட்டுகிறோமா? மனஸ்தாபத்தோடு மன வருத்தங்களோடு இருக்கிற நம் தாய் தந்தை இடத்திலே நாம் இரக்க உள்ளத்தோடு நடந்து கொள்ளுகிறோமா? பிரிந்து கிடக்கிற நம்முடைய மகனிடத்திலோ மகளிடத்திலோ சென்று பேசுவதற்கான முயற்சிகளை செய்கின்றோமா? நண்பர்களிடத்திலே வருத்தத்தோடு இருந்து துரோகிகளாக நினைத்து பிரிந்து போய் வெவ்வேறு திசைகளில் இருக்கிற போது அவர்களுடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு அஞ்சுகின்ற நாம், அவர்களோடு மீண்டும் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஏன் நாம் தவிர்த்து விடுகிறோம்? நன்றாக பழகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிற போது ஏன் நாம் முகம் சுளித்துக் கொண்டு வெவ்வேறு திசையிலே பயணிக்கிறோம்? மன்னிப்பு கிடைக்கின்ற அந்த தருணத்தில் கூட ஏன் நம் மனம் கல் நெஞ்சம் படைத்த மனமாக இருக்கிறது? ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற ஈகோதான், நம்மிடத்தில் இருக்கின்ற ஆணவமும் அகங்காரமும் தான், நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய தீய குணம்தான் நம்மை ஆட்டிப்படைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தீய குணம் நமக்குள் இருக்கிறது என்றால், சகோதரனே சகோதரியே, நம் வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். நம் குடும்பம் சின்னாபின்னமாக மாறிவிடும். நம்முடைய விசுவாசம் ஒரு செத்த விசுவாசமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆலயத்திற்கு வருவோம், யாருடனே பேசாமல், யாருடனும் உறவாடாமல், ஒட்டாமல், தனிமரமாய் செத்த பிணம் போல சில நேரங்களில் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி போவோம். ஜெபமாலை ஜெபிப்போம், தேவ நற்கருணை உட்கொள்ளுவோம். நம்மிடத்தில் எந்த மனமாற்றமும் இருக்காது. எவரையும் மன்னிப்பதற்கு முன்வர மாட்டோம். எவரிடத்திலும் இரக்கம் காட்டுவதற்கு தயாராக இருக்க மாட்டோம். கடவுளுடைய குணத்தை இழந்துவிட்டு நாம் நம்மை முன்னிறுத்துகிற போது, நான் என்கிற அகந்தையும் அகங்காரமும் நமக்குள் குடிகொண்டிருக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் கூட அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த ஈகோவினால் எவ்வளவு கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கிறார்கள். எத்தனை தாய் தந்தையர்கள் தன்னுடைய மகனோடு மகளோடு பேசாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளாக பழகியவர்கள் இன்றைக்கு பிரிந்து போய் சிதறி போய் கிடக்கிறார்கள். ஒருவருடைய முகம் மற்றவரை பார்ப்பதற்கு ஏன் இன்றைக்கு நாம் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும், மனமிருங்க வேண்டும். ஆண்டவர் அதற்குரிய வல்லமை ஆற்றலை தருவார். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீரும் போய் அவ்வாறே செய்யும்.
நீயும் போய் இரக்கம் காட்டும், நீயும் போய் மன்னிப்பு தாரும். நாமும் இரக்கம் உள்ளவர்களாக, பிறரை மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். மன்னிப்பிற்கோ இரக்க குணத்திற்கோ எவ்வளவோ உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை உதாரணங்களை கொடுத்தாலும் அந்த மன்னிப்பும் இரக்கமும் உன்னிடத்திலிருந்து வெளிப்படவில்லை என்றால் அத்தனை உதாரணங்களும் வீண்தான். எனவே சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீ வல்லமை பெற்றவனாக, இரக்க குணமுடையவனாக, பிறரை மன்னிக்கக்கூடியவளாக இருக்கும்போதுதான் உன் வாழ்க்கை ஒரு சாட்சிய வாழ்வாக மாறுகிறது. அந்த சாட்சிய வாழ்வு வாழ இறைவனை நோக்கி பாடி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் பிள்ளையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் இல்லையே. இனி வாரும் என் இயேசுவே. ஆண்டவரே, மன்னிக்கும் நல் மனதை தாரும், இரக்கத்தோடு வாழ்கிற நல் உள்ளத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாழும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. ஆண்டவரே, என் மனதிற்கு நிம்மதியை தாரும் அப்பா. அமைதியற்று கிடக்கிற என் உள்ளத்திற்கு அமைதியை தாரும் ஆண்டவரே. தாராளமாய் பிறரை மன்னிக்கவும், பிறர் மீது இரக்கம் கொள்ளவும் என் மனதை கனிவுள்ள மனமாக, என் இதயத்தை இரக்கமுள்ள இதயமாக மாற்றியருளும் ஆண்டவரே என்று சொல்லி
பக்தியோடு பாடிச்சு. பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தே நோய் கொடுத்தே உறவை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் எல்லையே, எனில் வாரும் என் இயேசுவே. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, ஏன் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி நாம் ஜெபிப்போமாக. ஒரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்து உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.